நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்? கனிவே பெருமை என்ற சொல்லுக்கு ஏற்ப கவர்ச்சிகரமான தோற்றம், கனிவான பேச்சு, தெளிவான சிந்தனையும் கொண்டு அனைவராலும் விரும்பப்படும் பரணி நட்சத்திர அன்பர்களே, உங்களின் மனதில் உற்சாகம் கரை புரண்டு ஓடும். உயர்வான செயல்களை நீங்கள் செய்வீர்கள். நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். கடந்த கால சுமைகள் நீங்கும். மன நிம்மதி கிடைக்கும். அமைதி கிடைக்கும். பொது காரியங்களில் தலையிட்டு திறம்பட நீங்கள் பணியாற்றுவீர்கள். நல்ல பெயர் கிடைக்கும். அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மலைகளின் வசதிக்கேற்ப மாறுதல் செய்வீர்கள். புதிதாக திருமணமானவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும். வயதான பெற்றோருக்கு பிள்ளைகளால் தேவையான சமயத்தில் உதவிகள் கிடைக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆயுள் அபிவிருத்திக்கான வகையில் கிரகங்கள் செயல்பட உள்ளது. அதற்கேற்ப நல்ல பழக்க வழக்கங்களை அமைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். மனைவி நண்பர்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். தந்தையரின் அன்பும் ஆசையும் கிடைக்கும். பிதுர்பாக்கிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். அதிகாரிகள் தங்களின் கீழே பணியாற்றும் ஊழியர்களிடம் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறும். பேச்சு செயலில் கனிவான தன்மை நிறைந்திருக்கும். இதனால் நல்ல பெயர் கிடைக்கும். ஊழியர்களின் எதிர்பாராத உதவிகளும் உங்கள் மனதை மகிழ்ச்சி கொள்ளச் செய்யும். அரசாங்கத்தின் ஆதரவான நிலைப்பாடுகள் எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகம் தரும். பொருட்களை குத்தகை முறையில் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறுவார்கள். மின்சாரம் தொடர்புடைய பொருட்களை விற்பவர்கள் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள். 2 சக்கர 4 சக்கர வாகன விற்பனைக்காரர்கள் தங்கள் தொழிலில் சிறிது சுணக்கம் கண்டு வியாபார உத்திகளை மாற்றி புதிய விற்பனை சந்தைகளை எட்டி பிடிப்பார்கள். கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் சனியினர்களால் வளம் பெறுவார்கள். தொழிலில் ஏற்பட்ட நிலுவைக் கடன்கள் அடைவதற்கு வாய்ப்புண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக விரிவாக்கப் பணிகள், சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலை இருக்கும். முன் யோஜனையுடன் திட்டமிட வேண்டும். குழந்தைகளின் கல்வியில் நல்ல உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும். உடல்நிலையில் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். நடிப்பு தொழிலை மேற்கொள்ளும் கலைஞர்கள் தங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவார்கள். பொருளாதார வகையிலும் நிறைந்த முன்னேற்றம் கிடைக்கும். சிற்பங்களை வடிவமைக்கும் கலைஞர்களின் புதிய கோயில்களின் நிர்மாணிப்பு பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். குறித்த காலத்தில் சிறப்பாக வேலை செய்து பணம் புகழ் பெறுவார்கள். அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் மந்தமாக செயல்பட்டு வந்தவர்கள் எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து கொண்டு புதிய உற்சாகத்துடன் பணியாற்றுவார்கள். நாத்திக எண்ணத்துடன் செயல்பட்டவர்கள் கூட தெய்வீக பணிகளில் நேரடியாகவும் பின்புலமாகவும் இருக்க தொடங்குவார்கள். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவார்கள். சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவும் வகையில் செயல்படுவார்கள். தேவையான பொருளாதாரம் கிடைக்கும். ஆசிரியர்களின் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும். நண்பர்களுடன் சுற்றுலாக்களில் பங்கு பெறுவீர்கள். பேச்சில் இனிமையை சேர்த்துக்கொள்வது அவசியம். உடல்நலத்தில் தகுந்த கவனம் செலுத்துவது அவசியம். வாகன பயணத்தின் போது மிகவும் விழிப்புடன் இருப்பது அவசியம். பரிகாரம்: மகாலட்சுமியை வழிபட நல்வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 2, 4, 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிகப்பு. சொல்ல வேண்டிய மந்திரம்: ஓம் ஐம் ஐம் கம் கிருகேஸ்வராய சுக்ராய நமக. இந்த மந்திரத்தை 9 முறை தினமும் சொல்லி வாருங்கள். வாழ்வில் நல்ல காரியங்கள் நடந்து வாழ்க்கை வளம் பெறும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.